அனைவருக்கும் வணக்கம். தினசரி வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனல் முகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தயவு செய்து பண்ணுறங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 28 4 2024 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு மதியானம் அதிகபட்சமாக ஈரோடு மாவட்டம் 42 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாகியிருக்கிறது. கரூர் மாவட்டம் 41, கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் 39 டிகிரி செல்சியஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 40 டிகிரி செல்சியஸ், தஞ்சாவூர் மாவட்டம் 40 டிகிரி செல்சியஸ், புதுக்கோட்டை மாவட்டம் 40 டிகிரி செல்சியஸ். இந்த வெயில் வந்து இந்தாண்டு அதிகமான வெயிலுங்க. இந்த வெயில் வந்து இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு தொடருங்க. ஆனால் இதில் குறிப்பாக இந்த மே முதல் வாரம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணுங்க. மே முதல் வாரத்தில் அதிகமான வெயில். இப்போலாம் 42, 41 தான் தொடுது. மே முதல் வாரத்தில் 42 அப்படின்னு 43, 44 மாறலாம். எனவே தயவு செய்து பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கவும். பொதுமக்கள் மதிய நேரத்தில் வெளியே போனீங்க சேஃபாக போயிட்டு வாங்க. விவசாயிகள் வயலில் ஏதாவது வேலை பார்க்கும்பொழுது கவனமாக வேலை பாருங்க. மே மாதம் 2வது வாரம் வரைக்கும் இந்த வெயில் வந்து தொடருங்க. இந்த வெயில் வந்து எப்போ சார் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் இறுதி நாள் கண்டிப்பாக குறைஞ்சிவிடும். மே மாதம் இறுதி வாரம் கண்டிப்பாக குறைய தொடங்கிவிடும். ஜூன் முதல் வாரத்தில் வெயிலே சுத்தமாக இருக்காதுங்க. அவ்வளோதான். தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கிவிடும். அதுக்கப்புறம் வெயில் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. வெயில் அடித்தாலும் தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக ஜில்லுன்று வீசும். அப்போ வந்து வெயிலே தெரியாது. எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் வெயிலே தெரியாது நம்ம பக்கம். ஆனால் இன்னும் 2 வாரங்களுக்கு நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில் வந்து காணப்படும் என்பதனால பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். கேட்கலாம், என்ன சார் இது வெயில் மட்டும்தான் அடிக்குமா, அப்போ மழை எங்கே போச்சு, மழை வருமா வராதுன்னு கேட்டேன். கண்டிப்பாக மழை உண்டுங்க. அதற்கான நாள் நெருங்கி விட்டது. கண்டிப்பாக மழை உறுதியாக விட்டது. நீங்கள் இருக்கக்கூடிய தாலுகா மாவட்டம் முழுவதுமே கனமழை வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் நல்ல மழை எதிர்பார்க்கலாம். கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டம், டெல்டா உள் மாவட்டம், கடலோர மாவட்டம், தென் மாவட்டம், அனைத்து தமிழக 38 மாவட்டங்களிலும் கனமழை மேகனமழை உறுதியாகி விட்டதுங்க. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது. அதாவது இப்போ கடந்த 1 மாதங்களாக சரியான வெயில், வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அதிகமான வெயில். இந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது. கண்டிப்பாக மழை பெய்யக்கூடிய மாவட்டம், மழை பெய்யக்கூடிய இடத்துல மே மாதத்தில் மழை பெய்யும் பொழுது எந்த இடத்துல மழை பெய்யுதோ, டெல்டாவில் மழை பெய்தாலும் சரி, வட மாவட்டத்தில் மழை பெய்தாலும் சரி, தென் மாவட்டம் மழை பெய்தாலும் எந்த இடத்துல மழை வந்து பெய்யுதோ கண்டிப்பாக ஒரு கடுமையான ஒரு மழையாக கொட்டி இருக்கும். 1 மணி நேரத்துக்குள்ள 10 சென்டிமீட்டர் மேலே கூட மழை பதிவாகலாம். எனவே மழை வந்து விட்டதுங்க. மே மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக கனமழை மேகனமழை தீவிரமடையும். மே மாதம் 5, 6, 7, 8 தேதிகளை மென்மேலும் அதிகரிக்கக்கூடும். மே மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அதை விட கூடுதல் மழைங்க. மே மாதம் முதல் வாரமே மழை இருக்கும், சற்று பரவலாக இருக்கும். மே 10ஆம் தேதிக்கு மேலே அதை விட கூடுதல். எனவே தயவு செய்து பொறுமையா இருங்க. மழை வந்து கொண்டிருக்கிறது, விரைவில் வரப்போகிறது. உங்கள் மாவட்டத்தில் நல்ல மழை பெய்யும் கண்டிப்பாக. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் அங்கெல்லாம் மழை பெஞ்சு 6-7 மாதங்கள் மேலே ஆயிடுச்சு. இப்போ கோடை மழை அங்கே பெய்யும் பொழுது ஒரு மேகவடிப்பு மழை கூட பெய்யலாம். மேகவடிப்பு மழைக்கு அதிக வாய்ப்பு, ஒரு 20 சென்டிமீட்டர் மேலே கூட பெய்யலாம். அதாவது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஒசூர், பெங்களூரு, கர்நாடகா மாநிலம் முழுவதுமே கனமழைங்க. கர்நாடகா மாநிலம் முழுவதுமே நல்ல மழை இருக்கும். அந்த கர்நாடகா எல்லையோரம் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஈரோடு மாவட்டம், சத்தியமங்கலம், தரங்கம்பாடி, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், பல்லடம், காங்கேயம், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டம், பொள்ளாச்சி, வால்பாறை, இங்கே இந்த மாவட்டங்கள் முழுவதுமே இந்த இடத்துல கனமழை மேகனமழை மே முதல் வாரத்தில் 4ஆம் தேதிக்கு மேலே படிப்படியாக எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டம், மேற்கு மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழை வரைக்கும் அதிக வாய்ப்பு தெரிகிறது. அடுத்து நம்ம டெல்டா மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் மே மாதம் முதல் வாரத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம். நாகப்பட்டினம், அதிராமப்பட்டினம், வேதாரண்யம், கும்பகோணம், திருவாரூர், மன்னார்குடி, காரைக்கால், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே
மே மாதம் 4ஆம் தேதிக்கு மேல படிப்படியாக இடிமழை தீவிரமடையும். டெல்டா மாவட்டங்களுக்கும் இந்த ஆண்டு சரியான மழை இருக்குங்க. இப்ப அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் பின்னாடி சேர்த்து வைத்து மழை பெய்ய போகுது. இப்ப இந்த ஆண்டு டெல்டாவில் தஞ்சாவூர் மாவட்டம் அதிகபட்சமாக 42 டிகிரி பதிவரிக்கிறது. இந்த ஆண்டு வரலாற்றே இல்லாத அளவுக்கு டெல்டாவில் அதிகமான வெயில். இதுல இந்த கடலோரம் மட்டும் கொஞ்சம் குறைவான வெயில், அது வேதாரண்யம், நாகப்பட்டினம் குறைவான வெயில். ஆனால் தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், கும்பகோணம் இங்கெல்லாம் அதிகமான வெயில், வரலாற்று இல்லாத அளவுக்கு அதிகமான வெயில். இந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வைத்து பின்னாடி மழை பெய்ய போகுது. மே மாதத்தில் பெய்யக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை உண்டு. டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை, மிக கனமழை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதனால டெல்டா மாவட்டம் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மழைக்காக காத்திருப்பீங்க. மழை வரப்போகுதுங்க. தயவு செய்து மழைக்கான முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அதாவது கோடை மழை தானே வரட்டும், ஒரு மகிழ்ச்சி தான் அப்படின்னு நம்ம அசல்ட்டாக இருக்கக்கூடாது. கோடை மழையும் நமக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்தலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு கோடை மழையில் அதிகமான இடி மின்னல் இருக்கும். அதே நேரத்தில் பயங்கரமான சூறாவளி காற்று, ஒரு புயல் காற்று போல கண்டிப்பாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய நேரத்தில், மழை பெய்யக்கூடிய இடத்துல மழையும் அதிகமாக பதிவாகும். எனவே இதனால எல்லா மாவட்டத்தில், அனைத்து தமிழக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டம் மக்கள் மற்றும் விவசாயிகள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். மழைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம மழை வரும்போது செய்யக்கூடாது. நாளைக்கு மழை வருது அப்படின்னா இன்னைக்கு செய்யக்கூடாது. நாம் மே முதல் வாரத்தில் மழை வருது அப்படின்னு நம்ம இப்போவே முன்னெச்சரிக்கை எடுக்கணும். அதே போல் இந்த வாழை விவசாயிகள் தயவு செய்து கவனமாக இருங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாழை மரம், உங்கள் வீட்டில் வாழை தோட்டம், வாழை விவசாயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா 40 முதல் 50 கிலோமீட்டர் வேலை பயங்கரமான ஒரு மழை பெய்யக்கூடிய நேரத்தில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இது முன்கூட்டியே எச்சரிக்கை விடப்படுகிறது. தயவு செய்து கவனமாக இருங்க. மழைக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அனைத்து மாவட்டங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உறுதி. இந்த ரேடார் படத்தை பார்த்தா, இந்த ரேடார் படத்தெல்லாம் பாருங்க, இந்த மஞ்சள் கலராக தெரியுது பாருங்க. நம்ம தமிழகத்தில் தென்னிந்தியா முழுவதும் மஞ்சள் கலர் தெரியுதா? அதுக்கு என்ன அர்த்தம்னா கனமழைக்கு சாதகம். அதாவது இந்த ரேடார் படம் முதல் வாரம் முழுவதுமே காட்டுகிறது. மே மாதம் 4ஆம் தேதிக்கு மேலே நடக்க போவது மிக தெளிவாக காட்டுகிறது. இந்த ரேடார் படம் பார்த்தால் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மே 10ஆம் தேதிக்கு மேலே இதை விட ஒட்டுமொத்தமாகவே மஞ்சள் கலர், பச்சை கலர் வருகிறது. எனவே மழை உறுதியாக விட்டது. வட மாவட்டம் சென்னைக்கெல்லாம் நல்ல மழை இருக்கு. சென்னைக்கெல்லாம் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். சென்னை, மதுராந்தகம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டம், பொன்னேரி, வட கடலோரம், வட உள் மாவட்டம், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், வேலூர், சித்தூர், திருப்பதி, திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் இந்த செஞ்சி, காஞ்சிபுரம் மாவட்டம், ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே மே முதல் வாரத்தில் மழை உறுதி. மே முதல் வாரத்தில் சற்று பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம். அடுத்து தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை தான். குறிப்பாக மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், மணப்பாறை, திண்டுக்கல், வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திரம், பழனி, ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மற்றும் இந்த புதுக்கோட்டை எல்லையோரம், மானாமதுரை, மதுரை மாவட்டம் முழுவதும், தேனி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென் கடலோர மாவட்டம், தூத்துக்குடி, கோவில்பட்டி, விருதுநகர் மாவட்டம் முழுவதும், தென்காசி, ஒட்டுமொத்த தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி முழுவதுமே மே முதல் வாரத்தில் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களுக்கும் கனமழை, மிக கனமழை உறுதியாகிவிட்டது. மேற்கு மாவட்டங்களுக்கும் கனமழை, மிக கனமழை உறுதியாகிவிட்டது. எல்லா இடங்களுக்கும் மழை உறுதிங்க. மே முதல் வாரத்திலிருந்து இனிமேல் மழை தான். மே முதல் வாரத்தில் வெயிலும் அடிக்க போது, மாலை இரவு பெய்யக்கூடிய மழையும் மிக கடுமையான ஒரு மழையாக வெளுத்து வாங்க போகுது. எனவே தயவு செய்து இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். மழையும் நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும், வெயிலும் நம்ம எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தினசரி வானிலை பற்றி அறிய நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மே முதல் வாரத்தில் மழை உறுதிங்க. உங்கள் மாவட்டத்தில் மே முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக நல்ல மழை எதிர்பார்க்கலாம். நன்றி.